ஞானதேசிகன் கூட அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் இப்போது சஸ்பென்ஷன் இருக்கிறார். அவருடைய சஸ்பென்ஷன் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் ஒரு திறமை வாய்ந்த அதிகாரி. அவர் ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் நியமிக்கப்பட்டார். அதாவது இருக்கிற அந்த பேட்ச்ல இருக்கிறவங்கல இருந்து அதே பேட்ச்ல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் ராம்மோகன் ராவ் மிக தெளிவாக ஒரு 12 அதிகாரிகளை சூப்பர் சீடு செய்துதான் அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு அரசியல் களத்தில் இப்ப எப்படி அந்த ராணுவ தளபதிக்காக ஒரு 2 பேரை சூப்பர் சீடு செய்து வந்தாரோ, அப்ப அந்த அரசியல் ரீதியாக அந்த அரசியலில் இருக்கும் யாரோ ஏதோ ஒரு நபர் இல்ல. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக முதலமைச்சருக்கு அவர் பிடித்தமானவர், முதலமைச்சருடைய நேரக செக்ரட்டரியா இருந்துள்ளார். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் வருகிறார். ஸோ அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் அப்பவே வந்து விட்டது. ஸோ அப்படி ஒரு அதிகாரி வரும்போது அவருக்கு தன்னுடைய சர்வீஸ்ல இருக்கிற நபர்களுடைய அந்த மரியாதை கிடைப்பதுன்றது மிக கடினமான ஒரு காரியம். அப்படி சர்வீஸே ஒரு தொய்வு உற்று போயிருந்தது என்று நான் கருதுகிறேன். இரண்டாவதாக இவர்தான் சீஃப் செக்ரட்டரியா இருக்கும் அந்த நிலைமையிலிருந்து இவர்தான் முதல் முறையாக ரெய்ட் செய்யப்படும் వ్యక్తి என்ற அந்த ஒரு டியூபியஸ் டிஸ்டிங்ஷன் கூட இவருக்கு வந்துள்ளது. இதற்கு முன்னால் கூட ஹரிபாஸ்கர் சரி, முன்னாள் தலைமை செயலராக இருந்த ஹரிபாஸ்கரும் சரி, ஏபி முத்துசாமி சரி, 2 பேரையும் அரெஸ்ட் செய்து ஜெயிலில் அடைத்துள்ளார்கள். ஆனால் அவங்களுடைய அந்த சீஃப் செக்ரட்டரியினுடைய பதவி காலத்துக்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகள் நடைபெற்றது. குறிப்பாக கோல் அந்த நிலக்கரி வாங்குகின்ற விஷயத்தில் இந்தோனேசியா இம்போர்ட் பண்ண விஷயத்தில் திமுக அரசு 1996 வந்த போது அரசு செய்தது. அதன் அப்போது அவர் தலைமை செயலராக கிடையாது. ஸோ தலைமை செயலராக ஒரு நபர் என்ற அந்த వ్యక్తి அந்த பொறுப்பு என்பது IAS அதிகாரிகளை எல்லாம் வழிநடத்த வேண்டிய ஒரு వ్యక్తి. அந்த ஒரு వ్యక్తిயினுடைய வீட்டில் ஒரு ரெய்ட் நடக்குது என்றால் அது நிச்சயமாக இந்த வருமான வரித்துறை நிச்சயமாக அதனுடைய டியூ டிலிஜென்ஸை செய்து பிறகுதான் வந்திருக்கும். ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு వ్యక్తిக்கு நிச்சயமாக அவங்க ஏனோதானோ நிலைமையில் நிச்சயமாக இவரை சஸ்பென்ஷனில் வைக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் தமிழகத்துக்கு இதுக்கு மேல ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று நான் கருதுகிறேன். அதிகார மட்டத்தில் ஷாம் சொன்ன மாதிரி அதிகார மட்டத்தில் எந்த அளவுக்கு அரசியல் புகுந்துள்ளது, அந்த அரசியலினால் எவ்வளவு கரப்ஷன் வந்துள்ளதுன்றது இது ஒரு சான்றாக இருக்கிறது. நிச்சயமாக அவர் வீட்டில இருந்து என்ன கைப்பற்றினார் என்ற தகவல் எனக்கு கிடையாது. ஸோ ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியாது. ஆனால் ரெய்ட் நடந்திருக்கிறது என்ற அந்த பிரச்சனையே மிக மிக வெக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். IAS அதிகாரிகள் தமிழ்நாட்டிலோடு இருக்கும் அத்தனை IAS அதிகாரிகளுக்கும் இது ஒரு களங்கமாகத்தான் நான் காண்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன், இந்த சோதனையை முன்னிட்டு அவரது இடைநீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இதற்கு முன்னதாக தொலைபேசி இணைப்பில் பேசிய திரு ஷியாம் அவர்களும் இதே கருத்தை முன் வச்சிருந்தார். நாம இந்த கருத்தை இப்படி பார்க்கலாம் இல்லையா? ஆந்திரா, பெங்களூரு உள்ளிட்ட 13 இடங்கள்ல சோதனை நடைபெறுது. ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டியருடைய சொந்தமான இடங்கள்ல சோதனை நடைபெற்றதன் தொடர்ச்சியாக தான் இந்த சோதனை நடைபெறுது. அதனால இதற்கு பின்னாடி அரசியல் ரீதியான காரணங்கள் வேறு ஏதும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு நாம ஏன் இதை பார்க்கக்கூடாது? முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, இதுவரை சேகர் ரெட்டிக்கு தொடர்புள்ள ஒரு அரசியல்வாதி மேல இன்னும் ரெய்ட் நடக்கவில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு என்ன ரெய்ட் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தலைமைச் செயலரனுடைய வீட்டில் நடந்த ரெய்டு மட்டும்தான் தெரியும். அப்படி இல்லாவிட்டால் நிச்சயமாக சேகர் ரெட்டி சீஃப் செக்ரட்டரியும் சேர்ந்து நடத்துகின்ற ஏதோ ஒரு கூட்டு முயற்சி போல் தான் இது தோன்றுகிறது. அங்கேதான் பிரச்சனையே வருகிறது. அதாவது நான் முன்னாடி சொன்ன கருத்து, ஒரு தலைமை செயலரை நீங்க ரெய்ட் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் செய்துவிட்டால் அந்த ஐடி அதிகாரியினுடைய பணி நிச்சயமாக கேள்விக்குள்ளாகும். அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அப்போ இது நிச்சயமாக தலைமையில் இருந்து தான் வந்திருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் ஒன்றும் இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த ஐடி சர்க்கிள் இருந்து செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக எனக்கு தோன்றவில்லை. நிச்சயமாக இது டெல்லி வரை சென்று டெல்லியில அவங்க கன்வின்ஸ் ஆன பிறகுதான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். அங்கதான் பிரச்சனையே வருது. அதாவது ஒரு சீஃப் செக்ரட்டரி ரெய்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஆவணங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குமே, ஆனால் அந்த சீஃப் செக்ரட்டரி எப்படி பணியில் தொடர முடியும் என்ற கேள்வி எழுது அல்லவா? திரு ராதாகிருஷ்ணன், இதற்கு முன் நீங்க சொன்ன பதிலும் சரி, திரு ஷியாம் பேசும்போதும் சரி, சீனியாரிட்டியை சூப்பர் சீட் பண்ணி ராம்மோகன் ராவ் இந்த பொசிஷனுக்கு வந்தது விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்படி சூப்பர் சீட் பண்ணி ஒருத்தரால பொசிஷனை கைப்பற்ற முடியுது அப்படின்னா ஒட்டுமொத்த சிஸ்டமே நம்ம கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலை தானே எழுது.
அதுல ஒரே ஒரு பிரச்சனை தான் எடுக்கிறது. அதாவது ஒரு பேட்சில் இருந்த, அதாவது இப்போ ஏறத்தாழ 84 85 அந்த பேட்ச் தான் இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரியா இருக்காங்கன்னு நான் கருதுகிறேன். அப்ப அந்த பேட்சில் உள்ளவர்களில் சீனியாரிட்டியா இருக்கு, அந்த பேட்சில் உள்ளவர்கள் எபிஷியன்சியா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும், அதாவது அவங்க வந்து சப் கலெக்டரா இருந்து ஆரம்பிக்கிறதுல இருந்தே வந்து அவங்களுடைய கான்பிடென்ஷியல் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவங்களுடைய உயர் அதிகாரிகள் இது என்ட்ரி பண்ணிட்டே வருவாங்க. சோ அந்த என்ட்ரி எல்லாம் வைத்து பார்த்துதான் ஒரு சீஃப் செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சருக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கிறார், அதனால வந்து அவரை சீஃப் செக்ரட்டரி பண்ணி விடலாம் என்று பார்த்தால் அது வேற சில நாடுகள் நடக்குது. இலங்கையில கூட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது. இலங்கையில வந்து இந்த ஒரு சிவில் சர்வீஸ்ங்கிற அந்த கான்செப்டே கிடையாது. அவங்க வந்து தனக்கு ஒரு மந்திரிக்கு பிடித்த ஒரு நபரை வந்து செயலர் ஆக்கி விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். அதாவது முக்கியமாக சீனியாரிட்டி டெஃபினட்டாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நபருடைய எபிஷியன்சியும் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி எபிஷியன்டான ஒரு நபர் அந்த ஒரு பேட்ச்லயே இல்லாவிட்டால், ஏனென்றால் தமிழகத்துக்கு வர அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து ஒரு 20 இல்லைன்னா 25 ஐஏஎஸ் அதிகாரிகள் வருவார்கள். அப்படி வரவில்லை என்றால் அது ஒரு குழு பரிந்துரை செய்ய வேண்டும், அது அமைச்சரவையினுடைய ஒரு குழு பரிந்துரை செய்ய வேண்டும். ஆனால் ஜெயலலிதாவின் அரசனுடைய பிரச்சனை என்றால் அப்படி ஒரு குழு இருந்தால் கூட அது முதலமைச்சர் என்ன விரும்புகிறதோ அதைத்தான் செய்து கொண்டு வந்ததே தவிர ஒரு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியல் கமிட்டி வச்சும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை வந்துருது. இதுதான் பிரச்சனையே. அதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு இடத்துக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், சீனியாரிட்டி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தகுதியும் சீனியாரிட்டியும் ரெண்டையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டும் நியமனம் பண்ணக்கூடாது, இல்லை என்றால் ஒரு முதலமைச்சருக்கு விருப்பமானவர் என்ற ஒரு அடிப்படையில் மட்டும் நியமனம் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவதாக இப்போ தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்றாலும் சரி, அது கருணாநிதி பொறுப்பேற்றாலும் சரி, முதலமைச்சராக அங்க வரும் பிரச்சனை என்றால் இந்த தலைமை செயலருடைய பவர்ஸ் நிச்சயமாக குறைக்கப்பட்டுள்ளது. எல்லாம் வந்து முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே ஒரு கான்சென்ட்ரேட் செய்து அங்க வந்து ஒரு 5 செக்ரட்டரிஸ் இல்லைன்னா 6 செயலர் இருக்கிற ஒரு நிலைமை வந்துள்ளது. அப்போ அந்த சீஃப் செக்ரட்டரியுடைய வேலையே வந்து எவ்வளவு குறைந்து விட்டது, அவருடைய அதிகாரமும் குறைந்து விட்டது. சரி, யாரை ஒருத்தர் நாங்க வச்சு போலான்ற ஒரு நிலைமையில தான் பல டைம்ல இது நடந்து கொண்டிருக்குதுன்னு நான் கருதுகிறேன். திரு ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளராக உங்களுக்கு கள அனுபவம் ரொம்ப அதிகம். ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை, அதை தொடர்ந்து தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 13 இடங்களில் சோதனை, இதனை தொடர்ந்த காட்சிகள், தொடர் நடவடிக்கைகள் எப்படி அமையும்னு நீங்க கணிக்கிறீங்க? இது முதன்மையாக பிரைமா ஃபேசி கேஸ் எஸ்டாப்ளிஷ் செய்ய வேண்டும். என்னுடைய கணிப்பில் வந்து நிச்சயமாக அப்படி ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இல்லாவிட்டால் ஒரு தலைமை செயலரை ரெய்ட் செய்ய ஐடி டிபார்ட்மெண்ட் முயற்சி எடுக்க என்ற ஒரு இடத்தில் தான் நான் வருகிறேன். அப்படி இருந்தால் பிரைமா ஃபேசி கேஸ் இருந்து இவங்க வந்து அந்த கேஸை ரெஜிஸ்டர் செய்ய முன் வருவார்களே ஆனால் நிச்சயமாக தமிழக அரசு தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி இவரை இடைநீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் முதலமைச்சருடைய ஆணையே போதும். ஆனால் இன்றைய நிலைமையில் வந்து முதலமைச்சர் அந்த மாதிரியான ஆணைகள் பிறப்பிக்காத ஒரு நிலையில் இருக்கும் போது நிச்சயமாக அமைச்சருடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது அவரை இடைநீக்கம் செய்துவிட்டு அடுத்த தகுதியான ஒரு நபரை வந்து அந்த சீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு இருக்கும் நிலைமையில் ஒரு புது சுவாரஸ்யம் என்னவென்றால், இப்போ கருணாநிதியினுடைய கவர்மெண்ட்லயோ ஜெயலலிதாவுடைய கவர்மெண்ட்லயோ இல்லாத ஒரு புதுமை என்னவென்றால், இந்த முதலமைச்சருடைய அலுவலகம் என்பது அவ்வளவு பெரிய அலுவலகம் கிடையாது. ஒரு 5 செயலரை இல்லைன்னா 6 செயலரை வச்சு இது வேலை செய்யக்கூடிய இடத்தில் கிடையாது. ஸோ மறுபடியும் இந்த முதன்மை செயலருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் திரும்பி வரும் ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு எஃபிஷியன்டான ஒரு சீனியர் அதிகாரியை இந்த பொறுப்பில் வைக்க வேண்டும். அவருடைய பிரதானமான டாஸ்க், ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னவென்றால் நிச்சயமாக அந்த ஐஏஎஸ் அதிகாரியினுடைய கணக்கு வழக்குகள் அவர்கள் எல்லாம் வெளியிடக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர் வெளியிட வேண்டும் என்ற ஒரு சரத்தை இருக்கிறது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்து தன்னுடைய போர்ஸை வழிநடத்த வேண்டும், தன்னுடைய போர்ஸினுடைய மொராலை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இப்போது.